இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை முழுதுமாக நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனபடி அதை பற்றி தெளிவாக நம்ம அது என்று சொல்லிக்க முழு வேதமும் அதை பற்றி சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற சகல வேத வாக்கியங்களும் அதை பற்றியே சொல்கிறது என்ற உண்மை. அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏதோ ஒரு விதமாக பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ சிலுவையையும் கிறிஸ்துவையும் ஒரு காலமும் பிரிக்கக்கூடாது. எப்பொழுதாவது சிலுவையும் கிறிஸ்துவையும் நாம் பிரிப்போமானால் உடனடியாக வேறொரு இயேசு நிச்சயமாக தலை காட்டுவார். வேறொரு இயேசு வந்தவுடனே வேறொரு ஆவி நிச்சயமாக தலை காட்டுவார். வேறொரு ஆவி வந்த உடனே அது வேறொரு சுவிசேஷமாக போய்விடும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 11:4 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் இப்பொழுது வேத வாக்கியத்திற்கு கடந்து செல்வோம். ரோமர் 8:38-39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலர் உறுதியாக சொல்லியிருக்கிறார். அப்போ அது மற்றது அடுத்தது அவர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு இதனை சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள
தேவனுடைய அன்பை விட்டு யார் நம்ம பிரிக்க முடியும்? யார் நம்ம பிரிக்க முடியும்? சாத்தானுடைய ஆயுதங்களால் முடியுமோ, அல்லது தேவ தூதர்களால் முடியுமோ, அல்லது எந்த சிருஷ்டியாதல் முடியுமோ? அதனை செய்ய எந்த சிருஷ்டியாலும் முடியாது என்பதை தெளிவாக பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நிறங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால தேவரீர் நிறங்களை மீட்டுக்கொண்டீர். அந்த இரத்தத்தினால எங்களுடைய பாவங்களை கழுவினீர். பாவத்தின் கடன்களை கொடுத்து தீர்த்தீர். பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை விலக்கினீர். அது மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு எங்களை இணைத்தீர். அவருடைய மரணத்துக்குள் இணைத்தீர். அவருடைய அடக்கத்துக்குள் இணைத்தீர். அவருடைய உயிர்த்தெழுதலில் எங்களை இணைத்தீர். அவரில் பிழைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது மட்டுமல்ல, உம்முடைய பரிசுத்த ஆவியையும் எங்களுக்குள் அனுப்பியிருக்கிறீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord. Praise the Lord. அப்போ நான் ஏற்கனவே கடந்த செய்தியில் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தேவனுக்காக வாழ்கிறது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதற்கு காரணம் என்னென்று சொன்னால், நம்முடைய கண்களுக்கு தெரியாத மகாபலம் பொருந்திய எதிரிகள் நமக்கு எதிராக எந்த நேரமும் யுத்தத்துக்கு அணிவகுத்து தயாராக இருக்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மாம்சமும் உலகமும் பிசாசும் தமக்கு கிடைச்ச ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சாதகமாக பயன்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை எப்படி ஆகுதல் நம்மிடத்தில் இருந்து இழுத்து கொள்கிறது மட்டுமல்ல, அது சாத்தியப்படாவிட்டால் அந்த விசுவாசத்தை பலவீனப்படுத்துறதிலுமே அவைகள் முக்கிய கவனத்தை செலுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு தந்த பந்தய பொருளை நம்மிடத்தில் இருந்து பறித்து வரப்போகிற ஆனந்த பாக்கியத்தில் நாம் பங்கு பற்றாதபடிக்கு தங்களாலான அவ்வளவு முயற்சியையும் இந்த தீய சக்திகள் எடுத்து அவர் நமக்கு தந்த விசுவாசத்தை இழுத்து கொண்டு போவதற்கு அவர்கள் பாரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பிரச்சனை, இந்த சோதனை, பெரிய சோதனை கிறிஸ்தவர்களுக்கு இது பெரும் சோதனையாக இருக்கிறது. ஆனால் இந்த சோதனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அனுமதிக்கிறார். அப்போ தேவன் அனுமதிக்கிற காரணம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் பலப்பட வேணுமா இருந்தால் அவர்கள் ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபட வேண்டும். ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபடாவிட்டால் தன்னுடைய எதிரியை பற்றி அவர்கள் அறியாமல் போய்விடுவார்கள். அறியாவிட்டார்களானால் அவர்களுடைய பந்தய பொருள்கள் அவர்களுக்கு தேவன் கொடுத்த பந்தய பொருள் இலகுவாக பறிக்கப்பட்டு விடும் என்பதன் நிமித்தமே கிறிஸ்தவர்களுக்கு சோதனையை
தேவாதி தேவன் அனுமதிக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கே அப்படி செய்கிறார் என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மகா நீதிபரராகிய தேவன் அதனை அனுமதிப்பார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இழுபறைக்குள் அகப்பட்ட விசுவாசி வாழ்க்கையின் சுக துக்கங்களை நிச்சயமாய் சந்திக்க வேண்டி வரும். இதற்கு தீர்வு நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த பிரச்சனை சோதனை விடாமல் ஈவிலுடைய சோதனைகள் எங்களுக்கு இருக்கிறபடியினால் அதிலிருந்து தப்பித்து கொள்ள நாம் செய்யக்கூடிய புத்திசாலித்தனமான வேலை என்ன என்று சொன்னால், நாமே முற்றும் முழுதுமாக ஜீவ பலியாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேணும் என்றும், இந்த பொல்லாத பிரபஞ்சம் மாதிரி நாங்கள் நடக்காதபடிக்கு எங்களை முற்றும் முழுதுமாக ஜீவ பலியாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேணும் என்று சொல்லி ரோமர் 12:1 ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது தேவ ஆலோசனை. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்றால், யுத்தம் உண்டு, உபத்திரவம் உண்டு, ஆனால் உங்களால் அந்த யுத்தத்தை செய்ய முடியாது. உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரே அதுகள் எல்லாத்தையும் அவர் செய்ய வேணுமே தவிர நீங்கள் செய்ய வேண்டாம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? விடாமல் ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்க வேணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த அலுவலை செய்வார் என்று சொல்லி ரோமர் 12:1-2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படியாக ஒப்பு கொடுத்து, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 2:20 சாட்சியாக சொன்னது போல, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இதே சாட்சியை சொல்ல வேணும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ அதற்காகத்தான் பவுல் அப்போஸ்தலர் மூலம் அந்த சாட்சி கலாத்தியர் 2:20 அந்த சாட்சி சொல்லப்பட்டது. அதே சாட்சி நம்முடைய சாட்சியாக இல்லாவிட்டால் நம்முடைய கிறிஸ்தவம் பல்வேறு விதமான சங்கடத்துக்குள் மாட்டுப்பட வேண்டி வரும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரியாகத்தான் ஒரு கிறிஸ்தவன் பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆயினும் இந்த நிலப்பாட்டுக்கு வர, எந்த நிலப்பாட்டுக்கு வர? கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்ட நிலப்பாடு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த நிலப்பாட்டுக்கு வர வேதனைகளை சந்திக்க வேண்டி இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்க மாட்டாது என்பதே அப்போஸ்தலர் பவுலினுடைய நிலைப்பாடாக இருந்தது. அதே நிலைப்பாடு நம்முடையதாகவும் இருக்க வேண்டும். அடுத்ததாக தேவ தூதர்களானாலும் என்று சொல்லி 8:38-39 சொல்லப்பட்டதை பார்ப்போம். தேவ தூதர்களானாலும் இந்த தேவதூதர்கள் பயங்கரமான, அதாவது விழுந்து போன தேவதூதர்களை பற்றித்தான் நான் சொல்கிறேனே தவிர நீதியான தேவதூதர்களை பற்றி நான் சொல்லவில்லை. பரலோகத்தில் இருக்கிற நீதியான தேவதூதர்களை பற்றி நான் சொல்லவில்லை. விழுந்து போன தேவதூதர்கள், அப்போ அதை பற்றித்தான் பவுல் அப்போஸ்தலர் தேவதூதர்களானாலும் என சொல்லப்பட்டிருக்கிற சொற்றொடரை கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். இந்த தேவதூதர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக யுத்தம் செய்கின்றனர் என்பது அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது.
தேவதூதர்கள், விழுந்து போன தேவதூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பெரும் யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். முதற்கண் எப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக தேவதூதர்கள் எழும்பினார்கள் என்பதை அறிவதற்கு ஒருவன் இங்கு சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை நிதானமாக பகுத்து புரிந்துணர்வானாயின் தேவதூதர்களுடைய எதிர்ப்பின் தாற்பயத்தை இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ இதை பற்றி ஆதியாகமம் 6:1-2 சொல்லப்பட்டிருக்கிறத கிறிஸ்தவர்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த வேத வாக்கியம் தெளிவாக தேவதூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, மனுஷகுலத்துக்கு எதிராக யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6:1-2. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என ஆதியாகமம் 6:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் பரலோகத்தில் இருந்து தேவதூதர்கள் சாத்தானை சேவிக்கிறதற்காக இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பெண்களை மனுஷகுமாரத்திகளை முதலாவதாக அவர்கள் கெடுத்தார்கள். அதாவது நேரடியாக வந்து மனுஷகுமாரத்திகளை அவர்கள் கல்யாணம் செய்து அவர்களோடு வாழ்ந்து அவர்களை முழுதுமாக அழித்தார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 6:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பிரதிபலனாக தேவகோபம் மனிதன் மேல் உண்டாகி மனுஷன் மேலே தேவன் கோபம் கொண்டார். அந்நிய மாம்சத்தோட மனுஷன் தொடர்பு கொண்டபடியினால் மனுஷன் மேலே கர்த்தர் கோபம் கொண்டார் என்று சொல்லி, கர்த்தர் கோபம் கொண்டு அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், பெரு வெள்ளத்தினால மனுஷனை முழுதுமாக அழித்தார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ விசனமடைந்த கர்த்தர் மனுஷன் இந்த மாதிரி மனுஷருடைய குமாரத்திகள் தேவதூதர்களோட தொடர்பு கொண்டதன் நிமித்தம் தேவன் விசனமடைந்து, ஏன் விசனமடைந்தார்? தேவதூதர்கள் அந்நிய மாம்சத்தோட தொடர்பு கொண்டார்கள், மனுஷகுமாரத்திகள் அந்நிய மாம்சத்தோட தொடர்பு கொண்டார்கள். இதனால் தேவன் விசனமடைந்து பெரு வெள்ளத்தினால மனுஷகுலத்தையே அழித்தார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ விசனமடைந்த கர்த்தர் ஆதியாகமம் 6:3 என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அப்பொழுது கர்த்தர் என் ஆவி பரிசுத்தாவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மனுஷனுக்கு ஒரு கால அட்டவணை கொடுக்கப்பட்டது. அப்போ இங்கே சொல்லப்பட்டது யாரை பற்றி? ஆதாமை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதாம் இருந்த காலத்தில் தான் இந்த பிரச்சனை அதிகமாக ஏற்பட்டது. அப்போ ஆதாமுக்கு 120 வருஷம் தேவன் தவணை கொடுத்தார். மனம் திரும்பு, நான் செய்தது பாவம், நான் பாவம் செய்தேன் தேவனே என்று சொல்லி நீ மனம் திரும்பு கொண்டு 120 வருஷத்தை அவர் கொடுத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 6:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்னத்துக்காக இந்த தேவதூதர்கள் வந்து
வந்து மனுஷருடைய குமாரத்திகளை கெடுத்தார்கள் என்பதை நீங்கள் அறிய விரும்புவீர்கள். ஆதியாகமம் 3:15 ஸ்திரியின் வித்தாக தேவன் மனிதனாக வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் என கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை சாத்தான் அறிந்திருந்தான். சாத்தானும் அங்கே நின்றான். அப்போ ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்ட நேரம் சாத்தான் அங்கே நின்றான்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தின் தாற்பயத்தை அறிந்த சாத்தான் ஸ்திரியின் வித்து வரவிடாமல் தடுப்பதற்காக பெருவெள்ளத்துக்கு முன்பும் பெருவெள்ளத்துக்கு பின்பும், அப்போ முன்பும் வந்தான் பின்பும் வந்தான், பெருவெள்ளத்துக்கு முன்பும் பெருவெள்ளத்துக்கு பின்பும் வீழ்ந்து போன தேவதூதர்களை அனுப்பி பெண்களை கெடுத்தான் என்பதனை வேதம் வலியுறுத்துகிறது. அப்போ வேதத்தை பார்த்து கொண்டு போனீங்கன்னால் நோவாவுக்கு முந்தின காலத்திலேயும் தேவதூதர்கள் வந்திருக்கிறார்கள், நோவாவுக்கு பிந்தின காலத்திலேயும் தேவதூதர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன? ஒரே காரியம், சாத்தானுடைய எண்ணம் என்னவோ அந்த எண்ணத்தை அவர்கள் முற்றும் முழுதுமாக நடத்தி முடிக்கிறதற்காகவே இந்த பூலோகத்துக்கு வந்து மனுஷகுமாரத்திகளை கெடுத்தார்கள். அப்போ ஸ்திரியின் வித்து ஒரு பொழுதும் வரவிடாமல் செய்ய வேணுமாயிருந்தால் மனுஷகுமாரத்திகளை கெடுக்கிறதன் மூலம்தான் அது சாத்தியமாகும் என சாத்தான் திட்டமிட்டு இந்த தேவதூதர்களை மனுஷகுமாரிகளை கெடுக்கிறதுக்கு அனுப்பியிருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மகா வலிமை உள்ள தேவதூதர்கள் சாத்தான் தேவனுக்கு எதிராக எடுத்த சதி முயற்சியிலே அவனுக்கு ஆதரவு கொடுத்து பரலோகத்திலிருந்து தம்முடைய மேன்மையான அந்தஸ்தை உதறி தள்ளி சாத்தானின் ராஜ்யத்தை இவர்கள் இப்பொழுதும் சேவிக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சாத்தான் தேவனுக்கு எதிராக செய்த சதி புரட்சி இது பற்றிய விவரம் ஏசாயா அதிகாரம் 14 எசேக்கியேல் அதிகாரம் 28 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வெளி 12:4 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 1/3 பகுதி தேவதூதர்கள் சாத்தானோடு முற்றும் முழுதுமாக சேர்ந்து மனுஷகுலத்தை அழிக்கிறதற்காக இந்த தேவதூதர்கள் 24 மணித்தியாலமும் சாத்தானுடைய ராஜ்யத்தை சேவிக்கிறார்கள் என்பதையும் எப்படி இந்த புரட்சி ஏற்பட்டது என்ற விவரத்தை ஏசாயா அதிகாரம் 14 எசேக்கியேல் 28 அதிகாரத்திலும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த தேவதூதர்கள் யார்? இவர்கள்தான் வீழ்ந்து போன தேவதூதர்கள். தேவனிடத்தில் அந்த பரலோகத்தில் மகா உன்னதமான அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்கியத்தை விட்டு விலகி சாத்தானுக்கு செவி கொடுத்து அவர்கள் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து சாத்தானுடைய ராஜ்யத்திலே அவர்கள் ஒன்றாக இப்பவும் சாத்தானை சேவித்த வண்ணமாக இருக்கிறார்கள் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அப்போ இந்த தேவதூதர்கள் பரலோகத்தை விட்டு விலகி சாத்தானுடைய ராஜ்யத்தில் சாத்தானை சேவிக்க வந்த இந்த தேவதூதர்களே இந்த வீழ்ந்து போன தேவதூதர்கள் எனப்படும். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை நிர்மூலமாக்குவதில், கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்குவதில் சாத்தானுக்கு துணை நிற்கிறார்கள் என்பதை தானியேல் 10:13 நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. கண்களுக்கு புலப்படாத அந்த வீழ்ந்து போன தேவதூதர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக
தீங்கான நடவடிக்கைகள் எடுப்பதில் மிகுந்த கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆயினும் இவர்களுடைய முயற்சி வீண் முயற்சியாகவே இருக்கும். இவர்கள் தம்முடைய முயற்சியில் ஒரு பொழுதும் முன்னேற மாட்டார்கள். நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திருக்குமானால் 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டபடி, ரோமர் 6:3-5 சொல்லப்பட்டபடி, லூக்கா 9:23 சொல்லப்பட்டபடி, யோவான் 15:4-6 சொல்லப்பட்டபடி நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திருக்குமாயின் நமக்கு எதிராக எடுக்கப்படும் எந்த முயற்சிகளும் கர்த்தருடைய ஆவியானவர் முற்றும் முழுதுமாக அந்த சகல முயற்சிகளையும் தகர்த்தறிவார் என்று சொல்லி ரோமர் 8:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மிக முக்கியமாக 1 கொரிந்தியர் 2:2, ரோமர் 6:3-5, யோவான் 15:4-6, லூக்கா 9:23 படி தங்களுடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தி அவர் சிலுவையில் செய்து முடித்ததில் வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் கிறிஸ்தவர்கள் நிலைத்து இருப்பார்களா இருந்தால், தேவதூதர்களாக இருந்தால் சாத்தானாக இருந்தால் என்ன, அவர்கள் எடுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எடுக்கும் சகல முயற்சிகளும் பரிசுத்த ஆவியினால் நிர்மூலமாக்கப்படும், தகர்க்கப்படும் என்பதை தெளிவாக ரோமர் 8:2 நிரூபிக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அதனை அறிந்து கொள்ள வேணும். என்னென்று சொன்னால் யாத்ராகமம் 17:8-16 இது பற்றி இன்னும் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவாதம் நமக்கு தரப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டாதன பவுல் அப்போஸ்தலர் நிச்சயித்திருக்கிறது போல நாமும் திடமாக நிச்சயித்திருப்போமாக. அடுத்ததாக அதிகாரங்களானாலும் என ரோமர் 8:38 சொல்லப்பட்டிருக்கும் சொற்றொடரை பரிசீலனை செய்வோம். அதிகாரங்களும் விசுவாசிகளுக்கு இடையில் நீடிய யுத்தம் உண்டு என்பது பற்றி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார். அதிகாரங்கள் என கூறப்படுவது வீழ்ந்து போன தேவதூதர்களையே குறிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவைகள் சாத்தானுடைய ராஜ்யத்தை ஆளுபவர்களாகவும் மிகுந்த அதிகாரம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் அழிவான திட்டங்களை தீட்டி தமக்கு கீழ் சாத்தானுடைய இருளின் ராஜ்யத்தை சேவிப்பவர்களிடத்தில் கையளித்து அவைகள் அதன் பின் அசுத்த ஆவிகள் மூலமாக தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறாயினும் நாம் அந்த விசுவாசத்தில் 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டபடி அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்போமாயின் எந்த தீய சக்தியின் திட்டங்களும் பரிசுத்த ஆவியானவரால் நிர்மூலம்
நிர்மூலமாக்கப்படும் என உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:2 உத்தரவாதம் கேரண்டீட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்க மாட்டாது என்று நாம் நிச்சயித்திருக்கிறோம். மேலும் வல்லமைகளானாலும் என ரோமர் 8:38 சொல்லப்பட்டிருக்கிற சொற்றொடரை சற்று விவரமாக பரிசீலனை செய்வோம். வல்லமைகளானாலும் என குறிப்பிடப்பட்டிருப்பது அதிகாரத்துக்கு கீழ் இயங்கும் வீழ்ந்து போன தேவதூதர்களை பற்றியே குறிப்பிடப்படுகிறது. இவர்கள் இருளின் ராஜ்யத்தில் சாத்தானை சேவிக்கிறார்கள். இவர்கள் தம்முடைய அதிகாரங்களிடம் பெற்று பிரதான தேவதூதன் சாத்தான் தூதனாகிய சாத்தானின் சித்தத்தை நிறைவேற்றி தம்முடைய நாசகார வேலையை கச்சிதமாக நிறைவேற்றுகிறார்கள் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தானியேலின் 10ஆம் அதிகாரத்தை ஒருவன் தெளிவாக அறிந்தால் இந்த வீழ்ந்து போன தேவதூதர்களின் செயற்பாடுகள் என்ன என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்த